இப்போ வெயிட் ரிடக்ஷன், நான் போய் ஒரு ஜிம்மில் ஜாயின் பண்ண போகிறேன் சார், ஒரு வெயிட் லாஸ் கிளினிக் ஜாயின் பண்ண போகிறேன் சார், ஒரே மாதத்தில் 10 கிலோ குறைச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறது வந்து மிகப்பெரிய தவறு, மிகப்பெரிய ஒரு புரிதல் இல்லாத ஒரு விஷயம் அது. அப்போ 10 கிலோ ஒருத்தர் ஒரு லூஸ் பண்ணுறாரு அப்படின்னா அதில் 3 கிலோ உங்களோட சொந்த எலும்பு, இன்னும் 3 கிலோ முக்கியமான தசைகள், மற்ற 4 கிலோ உங்களோட ஃபேட். அப்போ 10 கிலோ குறைச்சிட்டுன்னு ஒருத்தவங்க பெருமையாக மார்த்தட்டி சொல்கிறாங்கன்னா ஆல்ரெடி 3 கிலோ எலும்பு 3 கிலோ தசையும் போயிடுச்சுன்னு அர்த்தம். அது மிகப்பெரிய லாஸ். அதனால தான் உடல் பருமனை அதிகமாக்காதது தான் எய்ம். முதல்ல அதை நிறுத்தணும். இன்னைக்கு 85 கிலோ இருக்கணும், 85 ஒரு ஃபுல் ஸ்டாப் வைங்க. அதுலேருந்து ஒரு மாதத்துக்கு 400 கிராம், அப்படின்னா வாரத்துக்கு 100 கிராம் குறைக்கிறது தான் கரெக்டான வெயிட் ரிடக்ஷன் முறை. ஆஸ் ஆர்த்தோபெடிக் சர்ஜன் நான் சொல்கிற பெஸ்ட் வே ஆஃப் ரிடக்ஷன் வந்து ஆக்டிவிட்டி தான். சாப்பிடாம டயட் இருந்து ஒரு நாளைக்கு 2 இட்லி கொஞ்சம் தண்ணி குடிச்சு வெயிட் ரிடக்ஷன் பண்ணுறதும் நல்ல முறை கிடையாது. ஏன்னா யூ வில் லூஸ் மெஜாரிட்டி ஆஃப் யுவர் இம்பார்ட்டன்ட் இன்கிரீடியன்ஸ் ஃப்ரம் யூர் ஃபுட். அப்போ சத்து குறைவாக உள்ள கொடுத்துட்டு ரிப்பேரிட்டிவ் மெக்கானிசம் இருக்காது. அப்படின்னா உடல் வந்து தன்னோட நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் 80% ரிப்பேர் மெக்கானிசம் யூஸ் பண்ணுது. அப்போ வண்டியை மெயின்டெனன்ஸே பண்ண முடியாமல், ரிப்பேரே பண்ண முடியாமல் இருந்தால் யூ வில் எண்ட் அப் வித் மோர் ஆர்த்ரைட்டிஸ், மோர் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், மோர் போன் ப்ராப்ளம்ஸ், ஆஸ்டியோபோரோசிஸ்லாம் வரும். அதனால வெறும் சாப்பாட்டை மட்டும் நிறுத்தி வெயிட் ரிடக்ஷன் பண்ணுறது நல்ல விஷயம் கிடையாது. ஸோ ஒபிசிட்டி பற்றி நீங்கள் நிறைய சொல்லியிருக்கிறேன். நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், டயட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க, வெயிட்டை குறைக்கிறது பெஸ்ட் ஆக்டிவிட்டின்றது தெரிஞ்சுக்கணும்.